ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். வெல், இன்றைக்கான எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி மாயா டைட்டில் அடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இப்போ உள்ள எபிசோட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. டே நிறுத்துறா, சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது சொல்லாத அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கா? வெல், இந்த வீடியோவில் விளக்குறேன். ஆக்சுவலாக வினிஷா உள்ளே வந்தாங்க அண்டு அர்ச்சனாக்கு அகேன்ஸ்டாக சில பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ இதுக்கு இடையில மாயா இன்டெரக்டாக ஒருத்தங்களை ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது நேற்று 1 hour எபிசோடோட லாஸ்ட்டில் தான் போட்டிருந்தாங்க. மாயாவோட ட்ரிகர் எப்படி இருக்குன்னா, இன்னும் 1 week இருக்கு ஃபினாலேக்கு, நீ சொல்லலாம் தப்பு இல்லை, நீ அடிக்கலாம் அவனை அப்படின்ற மாதிரி. அவன் என்னதான் நடந்துச்சு ஸோ பார்க்கலாமா? ஹாய், இதான் லைவ் ராஜ். வெல், ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எல்லாருமே இந்த ஸ்கெட்சு போட்டது நம்மளுடைய அர்ச்சனாவுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. மீட்டு நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன். ஏன்னா வினிஷா உள்ளே வந்தப்போ ஒரு பாயிண்ட்டை ரொம்ப கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. அதை தாண்டி நேற்று எபிசோடில் பெருசாக எதுவுமே இல்லை அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருந்தது. ஸோ வினிஷா வந்து நீங்கள் தேவைன்னா என்னை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு நிக்ஷன் தேவைன்னா நிக்ஷனை தட்டி கொடுத்தீங்க. ஸோ நீங்கள் நல்லா தட்டி கொடுத்து தடவி கொடுத்து எல்லாரையும் வந்து இது பண்ணி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறீங்க பெப்பட்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வினிஷா பேச இல்லை அவன் வந்து பயந்துட்டான். அந்த பையன் பயந்து நடிக்கிட்டான். ஆமாங்க, பார்த்தாலே பயப்படுற மாதிரி தான் தெரிகிறாரு நிக்ஷன். சொல்லிடுவார், ஆனால் பயந்துருவார். இப்போ அவன் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அந்த பையன் பயந்துட்டான். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நான் சப்போர்ட் பண்ணேன். அண்டு இந்த விஷயம் வரும்போது நான் வேணும்ட்டு தான் பண்ணேன். பட் அதை நான் எதுக்கு பண்ணேனே தெரியலன்னு ரொம்ப அப்பாவி குழந்தை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ விஜய் அர்ச்சனா அந்த ஸ்கெட்ச் போடும்போது இது விஜய் அர்ச்சனாக்கான ஸ்கெட்ச் தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கப்புறம் தினேஷ் அந்த ஸ்கெட்சை ரொம்ப வலுப்படுத்தினதை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது. எங்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபன்னியாக சொன்னாங்களோ இல்லை ஏதாவது கேம் பண்ணலான்னு சொன்னாங்களோ தெரியலங்க. அப்படி சொன்னப்போ அது வந்து இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு விஷ்ணு சொன்னோன்னே, யார் சொன்னாலும் அவங்ககிட்ட போய் கேளுங்க, நான் சும்மா சொல்கிறேன் ஹி அப்படின்னு குழந்தைத்தனமாக சொல்லி இதை ஒரு பஞ்சாயத்து பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே இருந்து தொட்டா சினிங்கி அப்படின்னு தினேஷ் சொல்ல, என்னங்க என்ன சொல்கிறீங்க, அவர் சொல்லட்டுங்க, யார் சொன்னாங்களோ அவங்கள போய் சொல்லுங்க அப்படின்னு ஒரு டைரெக்டாக சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கேம் அப்ளை பண்ணுறீங்களே அது உங்களுக்கும் தான் அப்படின்னு இவர் குழப்பி விட அதை தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு அர்ச்சனா போய் ஓரமாக உட்காந்து அழுது அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி போனேன். அனன்யாவும் மாயாவும் ஒரு பக்கம் பேச ஃபன்னோட சேர்ந்த காம்ப்ரமைஸ் அங்கே நடந்துட்டு இருந்தது. ஸோ இதான் வந்து ஓவராலாக அர்ச்சனாவுக்கு போட்ட ஸ்கெட்சு. பட் இந்த ஸ்கெட்சில் லாஸ்ட்டாக தான் வந்தார் வினய் மகாதேவ் அப்படின்ற மாதிரி. லாஸ்ட்டாக தான் அக்ஷயாவும் மாயாவும் அன்றைக்கி பேசும்போது, ஏங்க விஷ்ணுவை பற்றின நிறையா பாயிண்ட்ஸ் என்கிட்ட இருக்குங்க, நான் நினச்சா இப்போயே அவரை தட்டி விட்டு வெளியே அனுப்பி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, என்னங்க பாயிண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, எனக்கும் தெரியுதுங்க, சொல்லலாங்க, ஒன்றும் தப்புலங்க, என்ன 1 week இருக்குது அப்படின்னு மாயா சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு மாயா ஏதோ அக்ஷயா கிட்ட வந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்க. ஸோ மாயா அக்ஷயா கிட்ட ஏதோ பிளான் பண்ணி விஷ்ணுவை பற்றின விஷயத்தை வெளிக்கொண்டார வச்சு விஷ்ணுவையும் தட்டி விட்டு இந்த பக்கம் ஆல்ரெடி வினிஷா மேட்டரில் விஜய் அர்ச்சனா டவுன் ஆகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் நம்மளோட பிஆர் டீமுக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து உள்ளே இருக்கிறவங்களை மேனிப்புலேட் பண்ணுறதை விட்டுவிட்டு அவங்ககிட்ட மைண்ட் கேம் ஆடுறதையும் விட்டுவிட்டு டைரெக்டாக இப்போ நம்மகிட்ட மைண்ட் கேம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ 2 வாரம் 4 weeks நான் ஒரு சின்ன கேம் ப்ளே பண்ணியிருந்தேன். அந்த கேம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வேறு கேம், அதுக்கப்புறம் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் என்னுடைய கேம் வேறு கேம், நான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு நம்மளை மேனிப்புலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக இந்த சீசனோட டைட்டில் வின்னர் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மாயாவுக்கு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா விஜய் அர்ச்சனா ஒரு பக்கம் டவுன் ஆகிட்டு இருக்காங்க. அண்டு இந்த 1 week-க்குள்ளே விஷ்ணுவை டவுன் பண்ணிட்டாங்க அவங்க நினச்ச மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக மாயாலாம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வின்னராக இருப்பாங்க. ஸோ அதர்வைஸ் அதையும் தாண்டி இல்லை விஜய் அர்ச்சனாவுக்கு அந்த டவுன் இல்லாமல் இருக்குது, இதெல்லாம் வந்து மக்கள் எதார்த்தம் தாங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா விஜய் அர்ச்சனா டைட்டில் வின்னராக சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாமல் கீழே உள்ள கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நம்ம உரிமை பார்த்ததுக்கு. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் முறை உங்கள் ராஜ்.